ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு ஜென்ரலைஸ்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ட்ரேடிங்கோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை. ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் சி ஒன் பை ஒன். ஸோ உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேண்டேட்டரியாக வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேன் கார்டு வந்து வேணும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரொப்ரைட்டர் ஃபார்மாக இருக்கீங்க அப்படி இல்லை இண்டிவிஜுவலாகவே ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த பேன் கார்டு வந்து மஸ்ட்டு. கம்பெனியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ரைவேட் லிமிடெடாக பண்ணாலுமே இந்த இது வந்து மஸ்ட்டு. ஸோ பேன் கார்டு வந்து மேண்டேட்டரி. அது வந்து உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்கு வந்து தேவைப்படும். அதை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து உங்களோட இன்கம் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 6 months வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கூட இன்கேஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற இன்னைக்கு சினாரியோலாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் நம்ம அங்கே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கூட அப்லோட் பண்ணுற மாதிரி லாஸ்ட் 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து வேணும். அப்படி இல்லை அப்படின்னா 3 months சேலரி ஸ்லிப்பு வந்து வேணும் உங்களுக்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா. ஸோ இதற்கு அடுத்து வந்து ஐடிஆர் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து இந்த 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். லாஸ்ட் 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது 3 months சேலரி ஸ்லிப் அல்லது வந்து ஐடிஆர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் எது இருந்தாலுமே அது ஒன்றை வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா போதும். இதற்கு அடுத்து வந்து பேங்க் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கேன்சல்டு செக் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அல்லது 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்துருந்தோம். அதையுமே வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ஓட்டர் ஐடி அல்லது ஸோ இந்த 3 விஷயங்களுமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். தாராளமாக வந்து நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் உங்களுக்கு. ஆதார் கார்டு இருந்தால் இட்ஸ் ப்ரிஃபரபிள். ஸோ இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ மேலே நம்ம சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆன்லைனில் வந்து நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து வந்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ், அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்க ப்ரோக்கர்ஸுமே வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னாலுமே அந்த இதை ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸோட போய் அவங்கள அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக உங்களோட டிமெட் ப்ளஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா இப்போ ஜீரோதா, அலைஸ்பிள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து 10 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆர்டர் பஞ்ச் பண்ணுறீங்கனாலே 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் வந்து ப்ரிஃபரபிள் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைச்சிடும். ஸோ இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் 2 வகையாக பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ பிரைமரி மார்க்கெட் அப்படின்றது வந்து இட்ஸ் நத்திங் பட் ஐபிஓக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஐபிஓ அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் நிறைய இதில். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்றது ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் பப்ளிக்ட வந்து ஷேரை இஷ்யூ பண்ணி அதுலேருந்து கேபிட்டலை ரைஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து ஐபிஓ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கம்பெனி வந்து லாங் டேர்முக்கு வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம பிரைமரி மார்க்கெட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி செகண்டரி மார்க்கெட் அப்படின்றது ஐபிஓவில் பர்ச்சேஸ் பண்ண ஷேரை வந்து நெக்ஸ்ட் நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் தான் வந்து பண்ண முடியும். ரெண்டாவது புதுசாக வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னாலுமே செகண்டரி மார்க்கெட்டில் தான் வந்து பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஐபிஓ வந்து 1980s சம்திங்கில் வந்து வந்திருக்கலாம். பட் இன்னைக்கு நீங்கள் ரிலையன்ஸ் ஷேர் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து செகண்டரி மார்க்கெட்டில் போய் தான் வாங்க முடியும். ஸோ இதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் தாராளமாக ஒரு டிமேட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு ஸோ அதன் மூலிமா உங்களோட ட்ரேடிங்கில் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இஃப் பாசிபிள் கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.